எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டே வந்தது ஹரியாலி சிக்கன். ஸோ இன்னைக்கு சூப்பர் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி ஒரு ஹரியாலி சிக்கன் பண்ணலான்னு இன்னைக்கு ஹரியாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி பண்ணேன். ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மல்லி அண்ட் புதினா, அதாவது கொரியாண்டரும் மின்ட் லீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டு ஒரு 200 கிராம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சாப்டு கார்லிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்டு கார்லிக் அண்ட் சாப்டு ஜிஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்ச கேஷ்யூ அண்டு பிஸ்தா இதை அந்த வாட்டரையும் அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் தனியாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இதை உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி காட்டுறேன். ரிஃபைண்ட் ஆயில் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா அது வந்து பொரியட்டும். நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நல்லா சாப்டு பண்ண ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 நம்பர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனியன். அந்த மாதிரி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நல்லா லைட் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்குங்க. ரொம்ப இதில் ஹரியாலி சிக்கனில் மெயின் விஷயமே அது க்ரீனிஷ் கலர் தான். அதனால தான் நம்ம ஒயிட்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் ரொம்ப கருக்கிட்டீங்க அப்படின்னா குருமா கலரில் வந்துடும். அப்புறமா நீங்கள் வந்து ஹரியாலி சிக்கன் அதோட கலர் வந்து ஸ்ட்ரக்சர் வராது. இப்போ நல்லா கோல்டன் கலராக வெங்காயம் வந்துடுச்சு. வந்தோடனே அதில் ஒரு லெமன், நல்லா அழகாக ஒரு லெமனை பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கறிக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அது யூஸ் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச சிக்கனே இதில் போட்டுற வேண்டியதுதான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ண போகிறோம். இப்போ கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கையில நம்ம ஒரு 200 கிராம் ஆஃப் கேர்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கேர்டு வந்து சிக்கனை நல்லா சாஃப்டாக்கி நம்ம அடுத்த ஹரியாலி மசாலா சேர்க்கும் போது அதுக்குள்ளே சூப்பராக இறங்கி அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா அதில் கேர்டு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சமாக ஏருக்கு யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கலர் மாறிடக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஸ்பைஸ் கொஞ்சமாக சேர்க்கறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் நார்மல் ஸ்பைஸ் சேர்த்திங்கன்னா அது அதிகமாகிடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தோட கலரையுமே அந்த ஹரியாலி மசாலா நம்ம சேர்க்கும் போது கலர் க்ரீனாக மாறிடணும். ஸோ அதனால தான் கேர்டு இருக்கும் போது இந்த மசாலாவெலாம் உள்ளுக்குள்ளே நல்லா சேர்த்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ண வேண்டியதுதான். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ஹரியாலி அந்த யூஸ் பண்ணதை ஃபைன் சாப்பாக நான் அரைச்சது இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அந்த ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடும். நம்ம இப்போது 10 மினிட்ஸ் வேக வச்சோடனே அந்த ஹரியாலி சிக்கனில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போன வாசனை சூப்பராக நல்லா கமகமன்னு ஒரு லைட்டாக ஒரு ஜாதிக்காயை லைட்டாக ஒரு சின்ன கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இது பண்ணிட வேண்டியதான். பீஸ் நல்ல முருங்கன்னு ஒரு புரோட்டாவில் மேலே ஊற்றி சாப்பிட்டு காட்ட போகிறேன். வேறு செய்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பியான ஒரு புரோட்டாவும் செஞ்சுருக்கேன். புரோட்டா வீடியோ ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது, என்னோடய இன்ஸ்டாலையும் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹரியாலி சிக்கனை டேஸ்ட்டு பார்ப்போம். பீஸ் எடுத்து அப்படியே புரோட்டா பக்கத்தில் வச்சு கொஞ்சமாக கிரேவி எடுத்து அப்படியே அந்த புரோட்டா மேலே வச்சு அந்த ஹரியாலி சிக்கனோட மசாலா எல்லாமே சூப்பராக கம்பைண்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதோட அந்த முறு பரோட்டா இதை நீங்கள் வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், புலோவோடு சாப்பிட்லாம், இல்லாட்டி வேறு ஏதாவது நீங்கள் மெயின் டிஷ் ஏதாவது ஒன்று வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் உண்மையிலே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதுவும் மெயினாக நீங்கள் எனக்கு டேக் பண்ணி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.